பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்த கும்பல் தப்பியோடிய பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன், வணக்கம். விவரங்கள். சென்னை பெரம்பூர் பகுதியை சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை இன்று இரவு 7 மணி அளவுல 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். இவரது உடலானது பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில இந்த சம்பவமானது சென்னை முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த கொலைக்கு பின்னால் தொடர்புடைய நபர்கள் யார் என செம்பியம் காவல்துறையினர் சுமார் 10க்கும் மேற்பட்ட தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போது அருகில் இருக்கக்கூடிய ஒரு உணவு கடையில உணவு டெலிவரி ஊழியர்கள் போல சுமார் 2 நபர்கள் உட்பட மொத்தம் 6 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை சரமாரியாக வெட்டி கொலை செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அந்த கும்பலானது வெட்டுவதற்கு முன்னதாக ஆடு நீதான என கூறி ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இதனை தடுக்க வந்த 2 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வரும் நிலையில தற்போது இந்த சம்பவம் தொடர்பான ஒரு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. அதாவது இந்த சிசிடிவி காட்சியில 6 பேர் கொண்ட கும்பல் பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை சரமாரியாக வெட்டிவிட்டு அதன் பின்பாக கொலை செய்த பின்பு இவர்கள் கத்தியுடன் அந்த இருசக்கர வாகனத்தில் ஏறி 3 இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்வது போன்ற இந்த சிசிடிவி காட்சியில பதிவாகி உள்ளது. குறிப்பாக இவர்கள் நாட்டு வெடிகுண்டு உள்ளிட்ட பல கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய இவர்கள் வந்திருப்பதும் அதில் கத்தியுடன் இவர்கள் வெட்டிய பின்பு அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் கூச்சலிட்டதால் இவர்கள் நாட்டு வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்களை கீழே விட்டுவிட்டு சென்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனை கைப்பற்றிய போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதில் எத்தனை நபர்கள் உள்ளனர், அதாவது 7க்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ளனரா என்பது தொடர்பாகவும் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த சிசிடிவி வெளியாகியுள்ள நிலையில இதனை அடிப்படையாக வைத்து தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.